ஐவிஎஃப், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், டெஸ்ட் பேபி, இதெல்லாம் கேள்விப்படுறோம். அதனால சில பேர் பயந்து ஓடிடுவாங்க, ஐயோ ஐவிஎஃபா வேண்டாம் அப்படின்னு. ஆனா யாருக்கு எப்ப பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐவிஎஃப்ல யாருக்கெல்லாம் பண்ணுவோம்? ரெண்டு பக்கமா டியூப் பிளாக் இருந்து எடுக்க முடியாம போயிருந்திருக்கலாம், டியூப் ஆல்ரெடி கம்ப்ளீட்டா டேமேஜ் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு நிறைய மல்டிபிள் ஐயூஐ ஃபெயிலியர்ஸ் ஆகி அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கலாம். ஹஸ்பண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்பெர்ம்ஸ் வந்து லெஸ் தென் 1 மில்லியன் இருக்கு, மொட்டிலிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பண்றோம். இல்ல ஸ்பெர்ம் அடைச்சிட்டு இருக்கு, ஏசோஸ்பெர்மே சொல்ல ஸ்பெர்மே இல்லாம இருக்கு, வெளியில வராம இருக்கலாம், இல்ல உற்பத்தி ஆகாம இருக்கலாம், அவங்களுக்கு பயாப்சி மூலமா எடுத்து பண்ணணும்னா அது ஐவிஎஃப் மூலமா தான் பண்ணணும். அகைன் ஏஜ் ஃபேக்டர் 35 இயர்ஸ் மேல போனா ஐவிஎஃப் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ல நமக்கு சில பேருக்கு எது நல்லா இருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து சீக்கிரமா பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஓவேரியன் ரிசர்வ் குறைஞ்சிட்டே வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணிட்டு வராங்க, ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமைசிஸ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் வந்து அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடும் நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்க ஈஸியா ஐவிஎஃப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிசிஓடில தின்னா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, நிறைய ஸ்ட்ரிக்டா வந்து பிசிஓஎஸ் வந்து ரொம்ப அப்நார்மலா இருக்கும். மல்டிபிள் ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் கொடுத்து கொடுத்து ஓவலேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சக்சஸும் இருக்காது. அவங்களுக்கு பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் எல்லா ஆப்ஷன்ஸும் ஐவிஎஃப் பண்ணிக்கிறது, எக்வாலிட்டி போரா இருந்தா செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இண்டிகேஷன்ஸ்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கண்டிப்பா பார்த்துட்டு ஒரு சைடு கரெக்டபுளா இருந்தா கரெக்ட் பண்ணலாம். பட் ரெண்டு சைடும் பார்டர் லைன்ல இருக்கும், இல்ல போர் கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஐவிஎஃப் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அந்த பண்றதுக்கு முன்னாடி தைராய்டு, டயபெட்டிஸ் இருந்தா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பட் அது ஒரு ஃபேக்டர் இல்லை, அது இண்டிகேஷன் கிடையாது. பட் பிரெக்னன்சி ஆனா அது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஸ்ட்ரிக்டா இருக்கும், அதுதான் இண்டிகேஷன்ஸ். ஸோ இது மாதிரி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா போய் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட பார்த்து ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.